கோவில்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் துணை மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். உலக மக்கள் அனைவரும் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அந்த இறைநிலையை பிரார்த்திக்கிறோம். நமது சேனலுக்கு ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு தரும் தோஷங்கள். எல்லா கிரகங்களுமே தோஷத்தை தரும், பிரச்சனையை தரும். நவீன கால பிரச்சனைகள் அனைத்துமே ராகுடைய காரத்துவம் சார்ந்தது. இந்த ராகு கேது அப்படிங்கிற இரண்டு கிரகங்களுமே தெரிகிற கிரகங்கள் கிடையாது. இந்த ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகங்கள். இது ரெண்டுமே நமது உடம்புல ஊடுருவி பாயக்கூடிய காந்த அலை பாதைகள். சூரியனிலிருந்து மையத்திலிருந்து ரெண்டு பக்கமும் பீரிட்டு வெளிப்படக்கூடிய காந்த அலை பாதைகள் தான் இந்த ராகு கேதுகள். இது நம்ம உடம்புல ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடிய தன்மைகளை உடையது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து ராகு கேதுகள் காந்த அலை வடிவத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு வரனாலையும் இந்த ராகு கேதுகளுடைய வடிவத்தையும் குணத்தையும் தன்மையும் பாம்புகள் ஒத்திருப்பதால ராகு கேதுகளுக்கு பாம்புடைய வடிவத்தை உதாரணத்துக்கு கொடுத்தாங்க. பாம்புகளுடைய செயல்பாடுகளும் ராகு கேதுகளுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறனால அதனுடைய வடிவத்தை அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடம்புல ஊடுருவி அந்த மனிதனுடைய உயிர் இயக்கத்தையே தடை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய உடல், மனம், மூளை, உயிர் இயக்கத்தையே தடை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய உடம்புல ஊடுருவி உடல் முழுவதும் பரவி மற்ற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களையும் அதனுடைய குணங்களையும் அதனுடைய தன்மைகளையும் மனிதனுக்கு கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த ராகு கேதுகள். மற்ற கிரகங்கள் எல்லாமே அதனுடைய கதிர்வீச்சு செலுத்தி யோகங்களை தரக்கூடியது அப்படின்னா மற்ற 7 கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை கிடைக்க விடாமல் தடை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த ராகு கேது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தாலோ அல்லது சந்திரனோட ராகு சேர்ந்திருந்தாலோ ஜாதகருடைய வாழ்க்கையில் ராகு திசை நடக்கும்போது அந்த ராகு திசை தரக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்பு முழுவதும் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், வலியும் வேதனையும் இருக்கும். உடம்ப நல்லா கசக்கி பிழிஞ்சு கயிறு போல முறுக்கின மாதிரி உணர்வும் வலியும் வேதனையும் இருக்கும். குடும்ப சண்டை, குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற அனைத்துக்குமே ராகு தான் காரணமாக இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிற நிலை, திருமண தடை, குடும்ப சண்டை, பயம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வனை கோளாறு, தொழில் தடை, வெட்டி கட்ட முடியாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகள் எல்லாத்துக்கும் ராகு தான் காரணம். வறுமையில் வாழ்கிறது, டைவர்ஸ் பிரச்சனை, ஒருத்தர் பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் போகிற சூழ்நிலை, பூர்வீக தோஷம், அதிகமாக தொழிலில் அலைச்சல் இருக்கிறதும், ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாமல் இருக்கிறது, பூர்வீகத்தில் சொந்த பந்தத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக 90% பேருக்கு மேலே இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைகளுமே தரக்கூடியது ராகு தான். நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை, கண்ணுக்கு தெரியாத நோய்களை நவீன கருவிகளால் கண்டுபிடிக்கப்பட முடியாத நோய்களை எல்லாத்தையுமே ராகு தான் தருது. காரணமே கண்டுபிடிக்கப்பட முடியாத பல நோய்களுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. பரம்பரை நோய் இருக்கிறது, செயற்கை கருத்தரிப்பு மூலிமா குழந்தை பெற்றுக்கிறது, பங்காளி சண்டை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஹோட்டல் உணவுகளால் வர்ற பிரச்சனை, பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது, பூர்வீகத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இதெல்லாமே ராகு தரக்கூடிய பிரச்சனைகள். இந்த ராகு தர்ற பிரச்சனைகள்லாம் என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா விசர்ஜந்துக்களை பார்க்குற மாதிரி இருக்கும். பூச்சிகள் அடிக்கடி ஏதோ ஒரு பூச்சிகள் வந்துட்டே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி எறும்பு, கரையான், புத்து கட்டுறது, பூச்சிக்கூடு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், டிவி அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது. அந்த வீட்டுக்கு மட்டும் கரண்ட் பிரச்சனை அடிக்கடி மாட் ஆகிறது. கனவுகளால் தூக்கம் பாதிப்படுறது, பயங்கரமான கனவுகள் வர்றது, பயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, செய்வனை கோளாறு, ஏவல், இந்த மாதிரியான பிரச்சனை குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அடையாளம். இந்த ராகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தான் இப்போ நம்ம அதிகமாக மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்கிற ரொம்ப முரட்டுத்தனமான பரிகாரங்கள்லாம் செய்கிறவங்களாம் இந்த ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தான். உடம்புல அழகு குத்திக்கிறது, கால் புண்ணாகிற மாதிரி பாத யாத்திரை போகிறது, தீக்குண்டம் இறங்குறது, பூச்செட்டி எடுக்கிறது, உடம்புல கத்தி போடுறது, தலையில் தேங்காய் உடைக்கிறது, அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது, முதுகில் அழகு குத்தி தேர் இழுக்கிறது, இந்த மாதிரி முரட்டுத்தனமான வலியை தரக்கூடிய உடம்பை காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கிற பரிகாரங்கள் எல்லாமே ராகு தோஷம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய பரிகாரம். அவங்களுக்கு தான் இந்த முரட்டுத்தனமான பரிகாரம், ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தண்டனையை தரக்கூடிய பரிகாரங்களை தான் இவங்க விரும்புவாங்க. ஏன்னா எல்லாமே அதிகமான கர்ம வினைகளை சுமக்கக்கூடிய அந்த நபர்கள் கடினமான தண்டனையும் கடினமான பரிகாரத்தையும் தான் விரும்புவாங்க. அதன் மூலிமா தான் அந்த தோஷத்தை நீக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக ராகுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களால மட்டும்தான் இந்த பரிகாரங்களை செய்ய முடியும்.
உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆந்திரத்தை வந்து அதிகமான உச்சரிப்பில் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிக சத்தத்தில் உச்சரித்து சொல்லக்கூடிய மந்திரங்கள். புத்து வழிபாடு, பாம்பு புற்று இருக்கிற கோயில்களை வழிபடுறது, சர்ப்பங்களை வழிபடுறது, ராகுகேதுகளை வழிபடுறது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, முன்னோர்களுடைய நினைவிடங்களில் சென்று வழிபடுறது, அவங்களுடைய பயன்படுத்தின பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, தலை மட்டும் இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது, மனித தலையில்லாத தெய்வங்களை வந்து கும்பிட்றது, காவல் தெய்வங்களை கும்பிட்றது, ஆயுதங்கள் கத்தி, அருவாள், வேல், கம்பு இந்த மாதிரி இருக்கிற ஆயுதங்களை வழிபடுறது. குறிப்பாக புற்று வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. காவல் தெய்வங்களை வழிபடுறது, சுடலை மாடன், கருப்பராயன், கருப்பண்ணசாமி, ஐயனார் இந்த மாதிரி வந்து முரட்டு காவல் தெய்வங்களை வழிபடுறது. இதெல்லாமே வந்து இவங்க வழிபடக்கூடிய, இவங்களே அறியாமல் வந்து தெய்வங்களை வழிபட்டுருப்பாங்க. இந்த ராகு கேதுகளுடைய தோஷம், ராகுடைய தோஷம் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. ராகு தோஷம் இருக்கக்கூடிய அடையாளம், ராகு தோஷத்தை எப்படி நீக்கிறது, ஒவ்வொரு கிரகமே வந்து ராகு கேதுகளோடு சேர்ந்துருக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது, ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவங்களை அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து அதை பார்க்கலாம். அது தொடர்புடைய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளையும் எங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.